இறைவா என்று சொல்லி வானவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டம். நீங்கள் வாருங்கள், அமைதியை விரும்புகின்றவர்களே வாருங்கள், இங்கே வாருங்கள், இது மாதிரியான கூட்டத்துக்கு வாருங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி வாருங்கள், உங்களை படைத்த இறைவனை பற்றி சிந்திப்போம் வாருங்கள், இங்குதான் அமைதி. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு உள்ளே நுழைந்து விட்டால் ஆனந்தம், உள அமைதி, உடல் தூய்மை, ஆனந்தம், மகிழ்ச்சி, கவலையெல்லாம் போய்விடுகிறது, நிம்மதியற்ற சூழலை போய்விடுகிறது, மனதுக்கு நிம்மதி கிடைப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ பேர்கள் சொல்லுகிறார்கள், நான் அமைதி இல்லாமல் இருந்தேன், எனக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் தான் அமைதி கிடைக்கிறது. வீட்டிலே நிம்மதி இல்லை, மனைவி ஏசுகிறாள், அதை கொண்டா இதை கொண்டா என்று கேட்கிறார்கள், நிம்மதியை தேடித்தான் நான் இங்கே வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். நிம்மதி அது இங்குதான், இங்குதான் கிடைக்கும் நிம்மதி. இஸ்லாமிய மார்க்கம் இன்று சர்வதேச லெவலிலே உலகத்திலேயே நடக்கக்கூடிய குழப்பங்கள், கொந்தளிப்புகள், இவற்றுக்கெல்லாம் காரணத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற பொழுது வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காமிக்கிறான். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் அக்கிரமங்களும் தலைவிரித்தாடுகின்றன. யார் செய்த காரணம்? அல்லாஹ்வா செய்கிறான்? படைத்த இறைவனா இந்த அக்கிரமத்தை செய்யும்படி தூண்டுகிறான்? இல்லை, மனிதர்கள். பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் செய்து கொண்ட தீங்கின் காரணத்தினால் கடலிலும் கரையிலும் அக்கிரமத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், கரையிலே மட்டுமா அக்கிரமங்கள்? கடலிலே இருந்து கொண்டு, கடலிலே கப்பலிலே இருந்து கொண்டு, ஆயுதம் தாங்கி கப்பல்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற அமெரிக்கா அழிப்பதற்காக வேண்டிய ஒரு சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டிய ஆயுதம் தாங்கிய கப்பல்களை கடலிலே நிறுத்தி வைத்து அந்த கடலிலிருந்து அடிக்கிறான், ஏவுகணைகளை வீசுகிறான், ராக்கெட்டுகளை போட்டு கடலில் இருந்து அழிவுகள் பார்க்கிறோம். இந்த பேரழிவுகள் மனிதன் செய்கின்ற தீங்குகளினால் இன்றைக்கு அக்கிரமங்களும் அநியாயங்களும் தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள், மனிதனிடத்திலே அழிவுகள் வருவதற்குண்டான காரணம் என்ன? எதனால் அவன் இப்படி செய்கிறான்? அதற்கு ஒரு சில காரணங்களையும் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஆதிக்க வெறி இதற்கு காரணமாயிருக்கிறது. ஆதிக்க வெறி, அதிகார வெறி தன்னுடைய ஆட்சியின் கீழ் தான் வர வேண்டும். எல்லா மக்களும் என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். நான் வைத்ததுதான் சட்டம், என்னுடைய சட்டத்தின்படிதான், சட்டத்தை தான் மதிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நான் கட்டுப்படுவதற்கு தயாராக இல்லை என்கின்ற ஆதிக்க வெறி. இந்த வெறி யகூதிகளிடத்திலே இருக்கிறது, நசராணிகளிடத்திலே இருக்கிறது. இந்த யகூதிகளும் நசராணிகளும் அன்று முதல் இன்று வரை ஆதிக்க வெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். யகூதிகளிடத்திலே, யகூதிகள் என்றால் யூதர்கள், இந்த யூதர்கள் அவர்கள் ரகசியமாக எழுதி வைத்திருக்கின்ற அந்த சட்டத்திலே அவர்களுடைய ரகசிய திட்டங்களிலே ஒன்று என்னவென்றால், இந்த உலகத்தை அமைதியாக வைக்கவே கூடாது, உலகத்தை எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக வைக்கக்கூடாது, குழப்பங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். குழப்பம் நடந்தால்தான் அவனுக்கு லாபம், குழப்பம் நடந்தால் அவனுக்கு லாபம். குழப்பம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் தலையிட்டு நாம் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு வில்லனாக நாம் திகழ வேண்டும். இது அன்று முதல் இன்று வரை அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற புர்துகோலாத்தி சஹியூன் என்ற ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சஹியூனிச இரகசிய திட்டம் என்ற புத்தகத்திலே சொல்லப்படுகின்ற செய்திகள். யகூதிகளை பொறுத்தவரையிலே, யூதர்கள் பொறுத்தவரையிலே அவர்கள் ஒன்றை நம்பியிருக்கிறார்கள். என்ன நம்பிக்கை என்றால், இந்த பூமியிலே யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் மனிதர்கள், யூதர்கள் மட்டும்தான் மனிதர்கள்,
மற்றவர்கள் எல்லோருமே நாய்க்கும் பன்றிக்கும் சமமானவர்கள். இது அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சொல்லவில்லை. அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த ரகசிய திட்டத்திலே உள்ளது அம்பர புத்தகமாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. யகூதிகள் சொல்லுகிறார்கள், யகூதிகள் தான் மேல் ஜாதிகள், அவர்கள் தான் மனிதர்களாக மதிக்கப்படக்கூடியவர்கள், மற்றவர்கள் எல்லாம் நாய்களாக மிதிக்கப்படக்கூடியவர்கள். இந்த உண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த யூதர்கள், யகூதிகள் அவர்கள் கூட சொல்லி காண்பித்தார்கள். அன்றைக்கு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், நஹனு அபுனாவுல்லாஹி வ அஹிப்பாஹு என்றார்கள். சொன்னார்கள், நாங்கள் யார் தெரியுமா? யகூதி சொல்றான், நிறைய பேர், நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் இறைவனுடைய பிள்ளைகள். நஹனு அபுனாவுல்லாஹ், நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள். வ அஹிப்பாஹு, அவனுக்கு விருப்பமானவர்கள் இந்த பூமியிலே நாங்கள் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது என்று சொன்னார்கள் என்பதை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. அதை அவர்கள் அன்று முதல் இன்று வரை சொல்கிறார்கள். அதனால யகூதிகளை தவிர, யூதர்களை தவிர மற்ற யாருடைய சொத்துக்களை வேண்டுமானாலும் சூறையாடலாம், கொள்ளையடிக்கலாம், அது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். யகூதி யூதன் ஒரு யூதனுடைய சொத்தை சூறையாடக்கூடாது, ஒரு யூதன் யூதனை அடிக்கக்கூடாது, ஒரு யூதன் யூதனுடைய இடத்தை போய் திருடக்கூடாது, யூதனை பழிக்கக்கூடாது, கேவலமாக நினைக்கக்கூடாது. அதே நேரத்தில் யூதன் அல்லாத அவன் கிறிஸ்தவனாகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், இந்து ஆகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவளை சூறையாடுறான், அவன் நம்ம இனத்தை சார்ந்தவன் அல்ல. இந்த யூதனுடைய சதித்திட்டத்தினால் புகுத்தப்பட்டதுதான், இந்தியாவிலே புகுத்தப்பட்டதுதான் இந்த ஜாதி கொடுமை. இந்த ஜாதி கொடுமை இருக்கிறதை அது யார் நுழைத்தது? ஆரியர்களால் இந்த நாட்டிலே நுழைக்கப்பட்டது. ஆரியர்கள் யார்? யகூதிகள், யூதர்கள், யூத வம்சத்திலே வந்தவர்கள் தான் ஆரியர்கள். காளை மாட்டை வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். இது காளை மாட்டை வணங்கியவர்கள் உண்மையிலேயே யூதர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பாரம்பரியத்திலே வந்த ஆரியர்கள் அந்த வழிபாட்டை இந்தியாவிலும் நுழைத்து இந்தியாவிலே படையெடுத்த அந்த யகூதிகள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பூர்வீக குடிமக்களை அடிமைகளாக்கினார்கள். ஜாதி கொடுமையை நுழைத்தார்கள். நீ கடவுளுடைய காலில் இருந்து பிறந்தவன், நீ தாழ்ந்த ஜாதி, நீ கையிலிருந்து பிறந்தவன், நீ சூத்திரன், நீ சத்திரியன், உனக்கு நீ செல்லா காசு, நாங்கள் மட்டும்தான் உயர்வானவன், நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் பிராமணோடு நெருங்கியவர்கள் என்று சொன்னார்கள். எப்படி யூதர்கள் நாங்கள் அபுனாவுல்லாஹி வ அஹிப்பாஹு, அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் என்று சொன்னார்களோ, அதே குரலைத்தான் இந்தியாவிலே படையெடுத்த ஆரியர்களும் சொன்னார்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இங்கே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். என்றைக்கு இந்த ஜாதி கொடுமை இந்த இந்தியாவிலே தலை தூக்கியதோ அன்று முதல் அமைதியற்ற சூழ்நிலை இங்கேயும் உருவாகிவிட்டது. அடிதடிகள், ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இடையிலே பிணக்குகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் தொடுக்கப்பட்டு விட்டன. இதுதான் காரணம். அமைதியின்மைக்கு ஆதிக்க வெறி காரணம். ஆதிக்க வெறி ஒரு காரணம். அந்த ஆதிக்க வெறியின் காரணத்தினால் சமூகங்களை துண்டாடுவது, இது யூதர்களுடைய திட்டத்தின் அடிப்படையிலே சமூகங்களை துண்டாக்கினார்கள். இஸ்லாம் என்ன சொல்கிறது? அமைதி வேண்டுமா? இந்த துண்டாடக்கூடிய நிலை போக்கப்பட வேண்டும். மனித இனம் துண்டாடப்படக்கூடாது. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் மனிதர்களை எல்லாம் மனிதர்களாக பார்க்கிறது. யூதர்கள் மனிதர்களை எல்லோரையும் மனிதர்களாக பார்ப்பது கிடையாது. இந்த உண்மையை பலர் புரியவில்லை. பல நாட்டை ஆளக்கூடியவர்கள் புரியவில்லை. பல அரசியல் தலைவர்கள் புரியவில்லை. பல மதத்தவர்கள் புரியவில்லை. அவர்களுடைய ரகசிய திட்டம் மனிதர்களாக கருதக்கூடியவர்கள் யகூதிகள் மட்டும்தான், யூதர்களைத்தான். மற்றவர்களை மனிதர்களாக மதிக்கவில்லை. இந்த கால சூழ்நிலையில் தான் பரிசுத்த குர்ஆன் இறங்குகின்ற நேரத்திலே குரல் கொடுத்தது, மனிதர்களே
உங்களிடத்திலே பாகுபாடு கிடையாது. உங்களை பிரித்து விட்டார்கள். மேல் ஜாதி கீழ் ஜாதி என்றும், கடவுளுடைய பிள்ளைகள் என்றும், சாதாரண மக்கள் என்றும் உங்கள் மத்தியிலே பாகுபாடுகளை ஏற்படுத்தி ஆதிக்க வெறிப்பிடித்த இந்த யகூதிகள் மனிதர்களிடத்திலே பிளவுபடுத்தி விட்டார்கள். பிளவே கிடையாது. மனிதர்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தாய் மக்கள். அவன் இந்துவாகட்டும், அவன் முஸ்லிமாகட்டும், கிறிஸ்தவனாகட்டும், யூதனாகட்டும், புத்தனாகட்டும், சீக்கியனாகட்டும், மனிதனா அவன் எல்லோரும் ஒரே தாய் மக்கள் என்கின்ற இந்த தத்துவம் தான் அமைதிக்கு வழி வகுக்கும் என்கின்ற உண்மையை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிசுத்த குர்ஆன் மூலமாக பறைசாற்றிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான். அறைகூவல் விடுத்தது. சொல்கிறது குர்ஆன், யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. மனிதர்களை மனிதர்களை முஸ்லிம்களை என்று அழைக்கவில்லை, அரபியர்களை என்று அழைக்கவில்லை. மனிதர்களை, யகூதிகளை, யூதர்களை, கிறிஸ்தவர்களை, இந்துக்களை, புத்தர்களை, சீக்கியர்களை, அரபியர்களை, அரபி அல்லாதவர்களை, உங்கள் எல்லோரையும் படைத்த இறைவன் ஒருவன் தான் படைத்தான். அல்லாஹ் அவன் தான் படைத்தான். இந்தை படைத்ததும் அல்லாதான், முஸ்லிமை படைத்ததும் அல்லாதான், எல்லோரையும் படைத்தது அல்லாதான். அந்த படைத்தவன் தான் படைத்தான். எல்லோரும் ஒரே ஆத்மாவிலிருந்து தான் படைத்தான். ஆதம் என்ற அந்த ஆதி மனிதனுடைய பிள்ளைகள் தான் உலகத்தில் தோன்றிருக்கின்ற அத்தனை மனிதர்களும். இந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்ற உண்மையை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். மறந்திருப்பீர்களானால் திரும்பவும் அதை நினைவூட்டிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் வல்ல இறைவன் அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் எல்லோரும் ஒரே ஆத்மா, ஒரே ஆண், ஒரே பெண்ணின் ஆதம் ஏவாள் ஹவ்வாள், ஆதம் ஹவ்வா என்ற இந்த தாய் தந்தைக்கு பிறந்த மக்களே, உங்களுக்குள் ஏன் சச்சரவு, உங்களுக்குள் ஏன் குழப்பம், உங்களுக்குள் ஏன் ஆதிக்க வெறி, உங்களுக்குள் ஏன் போட்டி பொறாமை, நான் பெரியவன் நீ பெரியவன்? ஒவ்வொருவரும் நெஞ்சை உத்து பாருங்கள். உன்னையே நீ பார். இஸ்லாம் சொல்லுகிறது, சிந்திக்க சொல்லுகிறது. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உன்னையே நீ பார்க்க வேண்டாமா? உன்னையே பார்க்க வேண்டாமா? புஷ்ஷே உன்னை நீ பார்க்க வேண்டாமா? டோனி பிளேயரே உன்னை நீ பார்க்க வேண்டாமா? உனக்கு என்ன 4 கால்களா, 4 கண்களா? உனக்கு என்ன 2 இதயமா? உன்னுடைய உடம்பிலே ஓடுகின்ற ரத்தம் பச்சையா அல்லது மஞ்சளா? உன்னை கீறினாலும் அங்கிருந்து பாய்கின்ற குருதி சிவப்புத்தானே. ஈராக்கு மக்களுடைய குருதியை கீறினாலும் செந்நிறம் ரத்தம் தானே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓட்டுகிறாய். ஏன் இந்த மமதை உனக்கு? ஏன் இந்த அகம்பாவம்? உன்னை போன்ற சகோதரன் அல்லவா, மனிதர்கள் அல்லவா, ஒரே தாய் தந்தையுடைய வயிற்றிலிருந்து வந்தவர்கள் அல்லவா? ஏன் இப்படி அகம்பாவம் பிடிக்கிறாய்? இந்த பூமியிலே நீ எங்கென்றும் நிலைத்து நிற்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உனக்கு முன்னால் வாழ்ந்த, அமெரிக்காவை ஆண்ட அவர்களெல்லாம் எங்கே சென்று விட்டார்கள்? கடந்த காலங்களிலே ஆட்சி செய்தவர்கள் எங்கே? மண்ணோடு மண்ணாக, மண்ணோடு மண்ணாக உக்கி மக்கி போய்விட்டார்கள். இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். நீனும் போகப் போகிறாய். இன்று மரணிக்கப் போகிறாயா, நாளை மரணிக்கப் போகிறாயா? இறைவனுக்குத்தான் தெரியும். சாவு நிச்சயம். எல்லோரும் சாக போகிறோம். மனிதனாக பிறந்த எல்லோருமே சாக வேண்டியதுதான். சாவப் போகின்ற நீ உனக்கு ஏன் ஆணவம்? ஏன் ஆணவம் காட்டுகிறாய்? எல்லோரும் மனிதர்கள் அல்லவா? உனக்கு இவர்கள் எல்லாம் மனிதர்களாக தெரியவில்லையா? இவர்கள் எல்லாம் உன்னுடைய பார்வைக்கு மனிதர்களாக தெரியவில்லையா? ஆம், உன்னுடைய பார்வைக்கு தெரியவில்லை. காரணம், யூதர்களைத்தானே நீ மனிதராக பார்க்கிறாய். மற்றவர்களை எல்லாம் நாய்களாகவும் பன்றிகளாகவும் அல்லவா பார்க்கிறாய். அதன் காரணத்தினால் தான் நீ கொண்டு குவிக்கிறாயா? செய்யாதே. மனிதர்கள் எல்லோரும் உன்னை போன்ற மனிதர்கள், மனித சகோதரர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இன்றைக்கு அமைதி வேண்டுமா?
அமைதியற்ற இந்த உலகுக்கு அமைதி வேண்டுமா? இஸ்லாம் சொல்லுகிறது, முதலாவதாக எல்லோரும் மனிதர்கள் என்று பரஸ்பரம் புரிந்து கொள்ளுங்கள். நீ அமெரிக்காவிலே வாழலாம், நீ ரஷ்யாவிலே வாழலாம், நீ இந்தியாவிலே வாழலாம், நீ பாகிஸ்தானிலே வாழலாம், எங்கு வேண்டுமானாலும் வாழ். எல்லோரும் சகோதரர்கள், மனித சகோதரர்கள், எல்லோரும் ஒன்றாக ஒன்றுபட்டு வாழ வேண்டியவர்கள் என்ற உண்மையை முதலிலே புரிந்து கொள். அது மட்டுமல்ல, சாந்தியை பரஸ்பரம் பரப்புங்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, சாந்தியை பரப்பப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா அல் அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபால்துமு தஹாபத்தும் பைனக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லித் தரவா? அந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் உங்களுக்குள்ளே பரஸ்பரம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பரஸ்பரம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரவா? அதை நீங்கள் மேற்கொள்ளவீர்களா என்று கேட்கிறார்கள். சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள், அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியா? அப்படியானால் அஃஷுஸ் ஸலாம் வ அதீமுத் தஆம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியானால் நீங்கள் ஸலாத்தை பரத்துங்கள், ஸலாத்தை பரத்துங்கள். அலாமன் அரப்த வ மன் லம் தாரிஃப். நீ தெரிந்தவனாகட்டும் தெரியாதவனாகட்டும் எல்லோருக்கும் சலாம் 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 சலாம். அப்பா சலாம், சலாம் அலைக்கும், சலாம் அலைக்கும். எங்கு பார்த்தாலும் சலாம் சொல்லு, பார்க்கிறவனெல்லாம் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லிட்டா இந்த சலாம் கூடிய இந்த கருவி இருக்கிறத எல்லா பயங்கரவாதத்தையும் ஒழிச்சிடும், எல்லா தீவிரவாதத்தையும் ஒழிச்சிடும், எல்லா குரோதத்தையும் போக்கிடும். அமைதி. எதிரியை கண்டு கூட அஸ்ஸலாமு அலைக்கும் கையை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அப்படியே விழுந்துடுவான், வலையில அப்படியே விழுந்துடுவான். அப்படிப்பட்ட ஒரு கருவி இஸ்லாம் சொல்லித் தருகிற சலாத்தை பரத்து, அதுதான் அமைதிக்கு வழி என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உலகத்திலே அமைதி வேண்டுமானால் இன்றைக்கு அதிகமாக அமைதி இன்மைகளும் மனிதர்களுடைய கரங்களால் தீட்டப்பட்ட சட்டங்களின் காரணத்தினால் தான் அமைதி குலைகிறது. அமைதி குலைகிறது. திடீரென சட்டங்களை போடுகிறார்கள். மனிதனுடைய அறிவுக்கு ஏற்றவாறெல்லாம் சட்டத்தை போடுகிறான். அந்த சட்டத்தை வெளியிலே கொண்டு வந்த உடனேயே கொந்தளிப்பு. அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம், அதை நிராகரிப்பதற்கு இன்னொரு கூட்டம். ஆளுங்கட்சி ஆதரிக்கிறான், எதிர்கட்சி நிராகரிக்கிறான். கொந்தளிப்பு ஏற்படுகிறது. அவன் தீட்டிய அந்த சட்டத்திலே, ஆளுங்கட்சி தீட்டிய அந்த சட்டத்திலே, அரங்கேற்றிய சட்டத்திலே அவனுடைய கட்சிக்காரன் விழுந்து விடுவானால் உடனே தடை சொல்கிறான். ஆஹா, தெரியாமல் அல்லவா இந்த சட்டத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம், நம்முடைய ஆளை மாற்றி விட்டானே, இப்பொழுது அதை மாற்றுவதற்கு வழி என்ன? அதை மாற்றுவதற்கு யோசிக்கிறான். மனிதனை ஏற்றுகின்ற சட்டம், பார்த்தோம் சட்டம், பொடா சட்டம். என்ன ஆனது பொடா சட்டம்? பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக வேண்டி மத்திய அரசினால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் பொடா சட்டம். அது திடீரென கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த நாட்டு சுதந்திரத்தின் போது வைக்கப்பட்ட சட்டம் அல்ல, நேற்று வைக்கப்பட்ட சட்டம். சட்ட நிபுணர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டிய சட்டங்களை ஏற்றினார்களே, சட்ட நிபுணர்கள், அவர்களெல்லாம் ஏற்றவில்லை இந்த சட்டத்தை. இவர்களுக்கு பட்ட சட்டத்தை ஏற்றினார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்காக வேண்டிய ஆர்வம் காட்டி முதலாக கையெழுத்தை இட்டார்கள். அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் அந்த சட்டப்பிடியிலே. இப்பொழுது யோசிக்கிற, ஆகா, இந்த சட்டத்தை எப்படி மாற்றுவது? நம்முடைய ஆளை, நம் கட்சிக்காரனை, நம்முடைய அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒருவன் மாட்டிவிட்டான், அவனை வெளியிலே கொண்டு வருவதற்குண்டான வழிமுறைகள் என்ன, எப்படி மாற்றலாம் என்று மூளையை போட்டு மண்டையை போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மனித சட்டங்கள். இன்று ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஒருவன், பொருளாதார துறையிலே பொருளாதார அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவன், அவருக்கு தகுந்தால் போல் ஒரு சட்டத்தை, பொருளாதார திட்டத்தை வைத்து ஒரு சட்டத்தை வைக்கிறான். இந்த ஆட்சி கவுளுகிறது, அடுத்த ஆட்சி வருகிறது, அந்த ஆட்சியிலே இன்னொரு பொருளாதார அமைச்சர் வருகிறார். முன்னால் வைத்தவனுடைய சட்டம் தள்ளுபடி, அடுத்த சட்டத்தை கொண்டு வா. மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே எத்தனை சட்டங்கள்,
கருணாநிதியுடைய காலத்திலே இருந்த எத்தனையோ சட்டங்கள் இன்றைக்கு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்திலே தூக்கி எறியப்பட்ட செய்திகளை நாம் பார்க்கிறோம். இது யதார்த்தம் நடந்த உண்மைகள். நேற்று ஆட்சியாளர்கள் வைத்த சட்டங்களை எல்லாரையும் மாற்றணும், அதுதான் அதற்குத்தான் மூளையை போட்டு உடைக்கிறார்களே தவிர அவரை எப்படி விமர்சிக்கலாம்? கடந்த காலத்தை கடந்த ஆட்சியின் போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவனை எப்படி எல்லாம் விமர்சிக்கலாம்? அவரை எப்படி உள்ளதல்லலாம் என்பதுதான் இன்றைய ஆட்சிக்காரருடைய சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டை எப்படி சீர்படுத்தலாம், நாட்டுடைய வளர்ச்சியை எப்படி முன்னேற்றலாம், நாட்டு மக்களுக்கு எப்படி நலன் செய்யலாம் என்பதெல்லாம் இல்லை. ஆக மனிதர்களால் இயற்றப்பட்டிருக்கின்ற சட்டங்களின் மூலமாக நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட முடியாது. அமைதி வேண்டுமா? மனிதனுக்கு மனிதனுடைய சட்டம் அமைதியை கொண்டு வராது. மனிதன் அமைதியாக வாழ வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இறைவனுடைய சட்டம், இறை சட்டம் தேவை. என்றைக்கு இந்த பூமியிலே இறைவனுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த சட்டத்தை அமுல்படுத்த வருகிறார்களோ, அன்றைக்கு நாட்டிலே அமைதி. பார்க்கிறோம், கிரிமினல் குற்றங்கள் மலிந்து தலைவிரித்தாடுகின்றன நாட்டிலே. கிரிமினல் குற்றங்களுக்காக வேண்டி குற்றவியல் சட்டங்களுக்கு எத்தனையோ செக்ஷன்களிலே சட்டங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களால் வெற்றி பெற முடிந்ததா? சட்டங்களிலே வெற்றி பெற முடிந்ததா? கொலை குற்றத்தை பட்ட பகலிலே கொலை குற்றத்தை அரங்கேற்றியவனுக்கு நீதிமன்றத்திலே விடுதலை கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். பயங்கரமாக அரங்கேற்றுகிறான், அப்பாவிகளை கொலை செய்கிறான் பட்ட பகலிலே. நூற்றுக்கணக்கான மக்களுடைய பார்வையிலே கொலை அரங்கேறுகிறது. ஆனால் அடுத்த கட்டமே நீதிமன்றத்திலிருந்து அவன் நிரபராதி என்று விடுதலையாகி வெளியே வருகிறான். அட பாவி, நேற்று வரை அன்றைக்கு நாம் பார்த்தோமே, இவன் தானே அவனை கொலை செய்தான், கண்ணால் பார்த்தோமே, இன்றைக்கு அவன் நிரபராதி என்று நாட்டிலே நடவாடுகிறானே என்று உள்ளம் குமுறுகிறான். என்ன செய்ய முடியும்? நீதம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நீதம் இந்த உலகத்திலே இல்லை. காரணம் என்ன? நீதம் விலை பேசப்படுகிறது. நீதம் விலை பேசப்படுகிறது. குற்றவாளி சுத்தவாளியாக மாற்றுவதற்கு வாதாடுவதற்காக வேண்டி வக்கீல் பீஸ்கள் பேசப்படுகின்றன, லட்சக்கணக்கில். நீ கொலை செய்து விட்டாயா? பயப்படாதே, 5 லட்சம் உன்னை நிரபராதி என்று வாதாடி நான் வாங்கித் தருகிறேன் என்று சொல்லுகின்ற வழக்கறிஞர்கள் உள்ள நாடு இந்த நாடுகள். கிரிமினல் குற்றம், குற்றவியல் சட்டங்கள் இன்றைக்கு மதிக்கப்படாத சட்டங்கள். பேப்பர்களில் எழுதுகிறார்கள் 50 தடவை திருடிய திருடன் 51வது தடவையும் காவல்துறையினர்கள் கைது செய்தார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியைத்தானே நாம் பார்க்கிறோம். அந்த திருடரை ஒழிக்க முடிந்ததா? இல்லை. அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பூமியிலே அமைதி ஏற்படுவதற்கு, குற்றத்தை ஒழிப்பதற்காக வேண்டி திருடனா அவனுடைய கையை துண்டியுங்கள். துண்டிப்பது மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பார்வைக்கு அவனுடைய கையை, திருடனுடைய கரத்தை தொங்க விடுங்கள். மற்ற திருடர்கள் எல்லாம் இந்த கையை பார்த்து பாடம் படிக்க வேண்டும். ஆஹா, திருடன கை அது அங்கே இருக்க வேண்டிய இடம் இல்லை, அது இருக்க வேண்டிய இடம் இங்கேதான் அது தொங்க வேண்டும். நாளை நம்முடைய கையும் தொங்குவிடக் கூடாதே என்று சொல்லி திருட்டிலிருந்து அவனை காப்பாற்றுகிறது தொங்கிக் கொண்டிருக்கின்ற கை. எத்தனை பேருடைய கைகள் இந்த நாட்டிலே திருடப்பட்டிருக்கின்றன. கோடிக்கணக்கான ரூபாய்களை திருடிய கொள்ளையர்கள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். கோடியாக 1000 கோடி திருடினார்கள். 300 கோடி ஊழல், 400 கோடி ஊழல். என்ன செய்தது? உல்லாசமாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே அமைதி வருமா? கொலை செய்தவன் நிம்மதியாக திரிகிறான், கொள்ளையடித்தவன் நிம்மதியாக திரிகிறான், விபச்சாரி நிம்மதியாக திரிகிறான். எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அரங்கேற்றியவன் சொகுசாக வாழ்கிறான். பின்பு ஏன் திருட மாட்டான்? ஏன் கொள்ளையடிக்க மாட்டான்? ஏன் குடிக்க மாட்டான்? ஏன் வட்டி வாங்க மாட்டான்? எல்லா அக்கிரமங்களையும் செய்வான். சட்டமாக இருக்கும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்குது. அன்றைக்கே சொல்லிவிட்டு சென்றான், சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துட்டே இருக்கு. ஆனா திட்டம் போட்டு திருடவன் திருடிட்டே தான் இருக்கிறான். அதை யாரும் சட்டத்தின் மனித சட்டங்களால் தடுக்க முடியாது.
மனித சட்டங்களால் அமைதியை நிலைநாட்ட முடியாது. அடித்து சொல்கிறோம், மனித சட்டங்களினால் அமைதி வரவே செய்யாது. வரவே அமைதினா கொண்டு வா அமைதிய, கொண்டு வா அமைதிய. எங்கே அமைதி? இல்லை. அமைதி வேண்டுமா? இறைவனுடைய அச்சம் வேணும். இன்னைக்கு நம்ம கண் முன்னால் வீட்டுக்குள்ளே திருட செல்கிறான். பல லட்சம் ரூபாய்க்குள்ள நகைகள், சொத்துகள் எல்லாம் இருக்கிறது பார்க்கிறான், நினைத்து பார்க்கிறான், தனிமையிலே இருக்கிறான், எல்லாமே இருக்கிறது. அடித்து சென்று விடலாம். உடனே அவனுடைய நினைவுக்கு, ஆஹா, இறைவன் ஒருவன் நாளை நம்மை மறுமையிலே மரணத்துக்கு விடால் நம்மை விட்டு விசாரிப்பானே, அந்த நேரத்திலே மக்கள் மன்றத்திலே அம்பலமாக்கி நம்மை நரகத்திலே போட்டு விடுவானே என்ற அச்சத்தின் காரணத்தால் நடுநடங்கி போட்டுவிட்டு ஓடுகிறானே, இவன் தான். இப்படிப்பட்ட நிலை வருகின்ற பொழுதுதான் திருத்த முடியும். தனிமையிலே இருக்கிறான். அழகான பெண் இருக்கிறாள், குமரி பெண், பார்ப்பதற்கு மிகவும் சுந்தரியாக இருக்கிறாள். தனிமையிலேதான் இருக்கிறோம், எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கின்ற நிலை. ஆனால் அந்த நேரத்திலே அவனை அந்த தீய காரியங்களில் தடுக்கிறது இரையச்சம். ஆஹா, இவ்வளவு எல்லாம் இருந்தும் நாம் இங்கே ஈடுபட்டோமானால் நாளை அல்லாஹ் மறுமையிலே நரகத்திலே போட்டு நம்மை தண்டித்து விடுவானே என்கின்ற அந்த அச்சம் அவனை தடுத்து நிறுத்தியது. அதே நேரத்திலே அது மறுமையிலே, இந்த உலகத்திலே நாளை பிடிபட்டு விடுவோமானால் நாளைக்கு நம்முடைய கழுத்து துண்டிக்கப்பட்டு விடுவோமே, பப்ளிக்கிலே பேப்பர்களை போட்டு நாம் அவமரியாதை செய்துபட்டு விடுவோமே, கேவலப்படுத்தப்பட்டு விடுவோமே என்கின்ற அச்ச உணர்வு அவனை தடுத்து நிறுத்துகிறது. அங்கே அமைதி ஏற்படுகிறது, திருடு தடுக்கப்படுகிறது, விபச்சாரம் தடுக்கப்படுகிறது, கொலை தடுக்கப்படுகிறது. எப்பொழுது? அச்ச உணர்வு. மறுமை என்று ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள நீதிமன்றம் அல்ல, இந்த உலகத்தில் நீதிமன்றத்தை தப்பிக்கலாம். நீதிமன்றம் எங்க? கீழ்கோர்ட்டு, முனிசிபல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அடுத்தால என்ன கோர்ட்டு? ஸ்டேட் கோர்ட்டு. ஸ்டேட் கோர்ட்டுக்கு என்ன சொல்றது? உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். அதுக்கு மேல நீதிமன்றம் உண்டா? உண்டு. என்ன நீதிமன்றம்? வேர்ல்டு நீதிமன்றம், இன்டர்நேஷனல் வேர்ல்டு உலக கோர்ட்டு. அதுக்கு மேல எந்த கோர்ட்டுக்கு போவான்? இவன் எல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த நாட்டில் உள்ள எல்லா திருடர்களும், எல்லா திருட்டு பேர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கான். என்ன தெரியுமா? இன்னைக்கு அரசியல்வாதி, ஆளக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஆண்ட அரசியல்வாதியை பார்த்து, நான் அவருடைய விசாரணை கேஸ் போட போகிறோம், வழக்கு தொடர போகிறோம், விசாரணை வைக்க போகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் ஆண்டு ஓய்ந்திருக்க கூட சொல்றான். அப்படியா? நல்லா போடு. நாங்கள் சட்டமன்ற நீதிமன்றத்திலே அதை நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம், நீதிமன்றத்தை சந்திக்க தயாராக இருக்கிறோம். நெஞ்ச நிமிர்ந்து சொல்றான். ஏன்? நீதிமன்றம் தெரிஞ்ச நீதிமன்றம் தானே. அதுக்கு முன்னால்தான் நான் செத்து போவேன், இப்பமே தள்ளாடுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் செத்து போவேன் என்று அவன் சொல்றான். என்ன? கீழ் கோர்ட்டு, அதால முனிசிபல் கோர்ட்டு, அங்க ஒரு 10 வருஷம். அதுக்கு அடுத்தாப்புல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அங்க ஒரு 10 வருஷம். அதுக்கு அடுத்தாப்புல உயர் நீதிமன்றம், அங்க ஒரு 20 வருஷம். அதுக்கு முன்னால உச்ச நீதிமன்றம், அங்க எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. இப்படியே போய் அவங்க வாழ்நாளே பினிஷ். அதோட எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்பாங்க. கேட்ச் அன்னைக்கு எல்லாம் முடியும். செத்த பின்னால தீர்ப்பு வைக்க கூட செத்த கோர்ட்டு. நான் போய் சொல்லலைங்க. எத்தனை பேர்களுக்கு செத்த பிறகு தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா இல்லையா? எத்தனையோ கோர்ட்டுகள்ல, எத்தனையோ வழக்குகள்ல செத்த பிறகு தீர்ப்பு வழங்கலாம். அவன் எவனுக்கு போய் தீர்ப்பு வழங்க? நம்ம பாக்குறோம், செத்த பிறப்பு அவேடு கொடுக்கிறான். செத்த பின்னால அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவேடா, அவருக்கு வேண்டி பொண்டாட்டிக்கு அவேடு. அதான் அவன் தான் செத்து போனான், அவனுக்கு என்னதுக்கு அவேடு? சட்டங்களை பாருங்க, லட்சணம். இன்னும் சொல்ல போன வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆயுள்? ஒரு ஆயுளா 2 ஆயுளா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஆயுள்? ஒரே ஆயுள் தானே. இவன் கோர்ட்ல தீர்ப்பு என்ன? அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை. 2 ஆயுள் தண்டனை. யாருக்கு? பிரேமானந்தாவுக்கு. பிரேமானந்தாவுக்கு 2 ஆயுள். அவன் சிரிக்கிறான். எனக்கு என்ன 2 ஆயுள்? ஒரு ஆயுள் தானே இருக்குது. வாழ்ந்தா 60 லட்சம் ஆக போறேன், அல்லது 80 லட்சம், அதோட முடிஞ்சு. திரும்ப எனக்கு உயிர் கொடுத்து இன்னொரு ஆயுளா? ஒரு ஆயுள் தண்டனை தானையா? அப்ப கேலி கூத்தாரிக்கு சட்டம் 2 ஆயுள். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆயுள் தானே, எப்படி 2 ஆயுள் தண்டனை? அது அந்த அல்லாவுடைய கோட்ல ஒரு ஆயுள் இல்ல, அது எத்தனை ஆயுள் சொல்ல முடியாது. ஒரு தடவை கொன்னியா, ஒரு தடவை அதாவது நரகத்துல போட்டு வேதனை செய்து பொசுக்கி
அதுக்கு பின்னால அடுத்தால உயிர் கொடுத்து இன்னொரு ஆயுள், அடுத்தால கொடுத்து இன்னொரு ஆயுள். அதை அல்லாஹ் செய்வான். மனிதனுக்கு எவனும் உயிர் கொடுக்க முடியாது. எந்த ஆட்சியாகனும் ஒருவனுக்கு அவன் ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து அவன் அனுபவிச்சு முடிவு செத்த பின்னால இன்னொரு உயிரை கொடுத்து அவனை கொண்டு வந்து திரும்ப தண்டனை முடிக்குமா? முடியாது. அப்ப சட்டம் கேவலமா இல்ல, கேலி குத்தா இல்ல? அது 2 ஆயுள் தண்டனைங்கிறது கேலியா இல்ல? அப்ப சட்டம் அந்த மாதிரி மனித சட்டம் அப்படித்தான், மனித சட்டம் அப்படிதான் செய்ய முடியும். ஆனா இறைவனுடைய சட்டம் இருக்கிற அப்படி இல்லை, யாரும் அதுல குத்தம் காண முடியாது. நன்றா சிந்தித்து பாருங்க. எல்லாரும் சிந்திக்க வேண்டும், முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும், மற்ற மதத்தவர்களும் சிந்திக்க வேண்டும். இந்த பரிசுத்த குர்ஆன் அருளி எத்தனை வருடம் ஆச்சு? 1400 சொச்சம் ஆண்டுகள் ஆகிறது. இந்த 1400 சொச்சம் ஆண்டுகளாக குர்ஆனுடைய சட்டம் இருக்கத்தான் செய்கிறது. குற்றவியல் சட்டங்கள்ல குர்ஆன் சொல்றது மாதிரி குற்றவியல் சட்டம் யாரும் சொல்லல. திருடுனா என்ன செய்யணும், விபச்சாரம் செய்தா என்ன செய்யணும், கொள்ளடித்தா என்ன செய்யணும், பொய் உடனே பற்றி அவதூறு சொன்னால் என்ன செய்யணும், என்னென்ன சட்டம் உண்டு அத்தனை இருக்கிறது. இவ்வளவு இந்த குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த காலத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள அந்த காலத்தை அறியாமை காலம் என்று வர்ணிக்கிறார்கள். அறியாமை காலம். இந்த காலத்தை மாதிரி நவீன காலம் இல்ல, கம்ப்யூட்டர் யுகம் இல்ல, ராக்கெட் யுகம் இல்ல. அந்த யுகத்தில் லைட்னா என்னன்னு தெரியாது, கரண்ட்னா என்னன்னு தெரியாது, மைக்குனா என்னன்னு தெரியாது, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல, ஒண்ணுமே இல்லாத இருந்த அந்த அறியாமை காலம். அந்த காலத்தில் தான் இந்த சட்டம் கொடுக்கப்படுகிறது. திருடினால் கையை வெட்ட வேண்டும், விபச்சாரம் செய்தால் அவனை கொல்ல வேண்டும், கொலை செய்தால் அவனுக்கு களத்தை வெட்டணும், கொலை குற்றம். இந்த சட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நாட்டிலே வைக்கப்பட்டிருக்கின்ற சட்டமானாலும் சரிதான், சர்வதேச லெவலிலே உள்ள மற்ற நாடுகளிலே வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரிதான். இது எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள்? இஸ்லாத்திலிருந்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் தான். அங்கிருந்து இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் சுரண்டப்பட்டது. முழுமையாக இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டத்தை அமல்படுத்துவார்கள், ஆனால் அது என்றைக்கும் பொருந்துகின்ற சட்டம். 1400 ஆண்டுகள் ஆகியும் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய தேவையில்லை. களவு திருடனவனுக்கு கையை வெட்ட வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். நமது நாட்டுடைய நாடாளுமன்றத்திலே உள்ள உறுப்பினர்கள் சொல்லுகிறார்கள். பாலியல் பலாத்காரத்துக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நாட்டில் அமைதி வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த சட்ட நெறிகள் தான் தேவை. காந்தி சொன்னார். காந்தி என்ன சொன்னார்? இந்த பூமியிலே அமைதி நிலவ வேண்டுமானால் அதற்கு உமருடைய ஆட்சி தான் தேவை என்று சொன்னார்கள். உமருடைய ஆட்சியை இந்தியாவிலே கொண்டு வருவோமானால் உமர்னா யாரு? இஸ்லாத்துடைய 2வது ஜனாதிபதி. நபிகள் நாயகத்துக்கு அடுத்தால் ஜனாதிபதி அபூபக்கர், அதற்கு அடுத்து ஜனாதிபதி உமர். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஜனாதிபதியாக இருந்த உமர் எவ்வாறு ஆட்சி செய்தாரோ அத மாதிரியான நீதமான ஒரு ஆட்சி இந்த இந்தியாவிலே அமுல்படுத்தப்படுமானால் அமைதியான ஒரு வாழ்க்கையை மக்கள் நடத்துவார்கள் என்று சொன்னது இந்த நாட்டுடைய தந்தை என்று எல்லோரும் சொல்லிக் கொள்கின்ற காந்தி சொன்ன செய்தி இது. அப்படியானால் உலக அமைதிக்கு இஸ்லாம் காட்டுகின்ற நெறி என்ன? இறைவன் சொல்லுகின்ற சட்டத்தை இங்கே அமல்படுத்த வேண்டும். மற்ற மனிதர்களை மனிதர்களாக ஒரு தாய் மக்களாக மதிக்க வேண்டும். அன்பை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற இந்த மகத்தான பணியை நாம் செய்வோமானால் நிச்சயமாக இந்த பூமியிலே அமைதி நிலவும், மக்கள் எல்லாம் சாந்தியோடும் சமாதானத்தோடும் வாழ்வார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அப்படி நிம்மதியாக சுவீட்சமாக சாந்தியோடும் அமைதியோடும் நம் எல்லோரும் வாழ்வதற்கு வல்ல இறைவனாகிய அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணேசத்திற்குரியவர்களே, அமைதி தேவை, அமைதிக்கு வழி இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதை அருமையான முறையிலே முறைக்குரிய தலைவர்கள் எடுத்து வைத்தார்கள். இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி ஏற்பட வேண்டுமானால் ஒரு சாரார் இன்னொரு சாராரை விமர்சனம் செய்யாமலும் இருக்க வேண்டும்.
இந்தியாவிலே இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று விமர்சிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் என்று விமர்சிப்பார்கள். ஆனால் பிரவன் பகாரியா போன்றவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற அமைதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் உள்ளே இருக்க வேண்டிய